Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th term 3ல வந்து நம்ம சிவிக்ஸே கீழே வந்து மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கன்சியூமரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேற்று வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து எடுத்தேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஓலிகோபோலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தை, ஸோ இது வந்து எதோட ஒரு எக்ஸாம்பிள், எந்த மார்க்கெட்டோட ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா. நம்ம வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து எந்த மார்க்கெட்டோட ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எ கன்சியூமர். ஸோ நுகர்வோர் அப்படின்னா யார். ஸோ நுகர்வோர் அப்படின்னா என்ன யார் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வாங்குவாங்க இல்லையா அவங்க, இல்லைன்னா ஏதாவது சேவையை வந்து பெறவங்க, இல்லைன்னா ஸோ அந்த சேவை வந்து எதுக்காக அப்படின்னா அவங்களோட பர்சனல் யூஸுக்காக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது சுய வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அவங்களோட ஏர்னிங்ஸ்க்காக இருக்கலாம், ஓகேவா. ஸோ இவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்சியூமர் இஸ் அ பர்சன் who purchases a product or avails a service for a consideration either for his personal use or to earn his livelihood by means of self employment, ஓகேவா. ஸோ இந்த கன்சிடரேஷன் மேபி அதாவது இந்த கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எய்தர் பெய்டு அவங்க வந்து பே பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ப்ராமிஸ்ட் ஏதாவது வாக்குறுதி கொடுப்பாங்க. எய்தர் வந்து என்னென்னா பார்ட்லி பெய்டு ஆர் வந்து பார்ட்லி ப்ராமிஸ்ட் அண்ட் பார்ட்லி ப்ராமிஸ்ட், அதாவது பேயும் பண்ணுவாங்க அண்ட் அவங்க பார்ட்லி வந்து பே பண்ணுவாங்க, பாதி வந்து பணத்தை கொடுத்துருப்பாங்க அண்ட் பார்ட்லி வந்து வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களாமே வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. So it also includes a beneficiary of such goods or service when such use is made with the approval of such person. ஸோ இந்த கன்சியூமர் இதில் வந்து பயனாளிகளும் வந்து இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. who is not a consumer. ஸோ கன்சியூமர் யார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கன்சியூமர் இல்லாதவங்க யாரை வந்து நம்ம கன்சியூமர் இல்லை நுகர்வோர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேவை வந்து பெறாங்க, ஆனால் வந்து ஃப்ரீயாக பெறாங்க, ஓகேவா. ஃப்ரீ ஆஃப் சார்ஜுக்கு வந்து அவங்க குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா அது வந்து என்னென்னா அவங்க வந்து கன்சியூமர் கிடையாது. அண்ட் ஆல்சோ பர்ச்சேஸ் எ குட் ஆர் ஹையர்ஸ் சர்வீஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸாக. ஸோ வணிக ரீதியில் வந்து அவங்க அந்த பர்பஸுக்காக குட்ஸோரை வந்து சர்வீஸ் இது பண்ணாங்கன்னா அவங்க வந்து கன்சியூமர் கிடையாது. அவைல் எனி சர்வீஸ் அண்டர் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து சேவை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கன்சியூமர் கிடையாது, ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு சேவையை வந்து அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சர்வீஸ் வந்து பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சியூமர் கிடையாது. ஸோ குட்ஸ் வாங்குறவங்க, ஃப்ரீயாக குட்ஸ் வாங்குறவங்க, ஏதாவது வணிக ரீதியிலாக வந்து அதுக்காக அந்த சர்வீஸை வந்து பெறவங்க, இல்லைன்னா ஏதாச்சும் கான்ட்ராக்ட் பேசிஸில் சர்வீஸை பெறவங்க. ஸோ இவங்க எல்லாமே கன்சியூமர் கிடையாது. இப்போ வாட் இஸ் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், அதாவது நியாயமற்ற ஒரு ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். An unfair trade practice means a trade practice which for the purpose of promoting any sale, use or supply of any goods or services adopt unfair method or unfair or deceptive practice. Some of these practice include. So இந்த unfair trade practice அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஏதாச்சும் பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா குறுக்கு வழியில் வந்து ஒரு நியாயமற்ற முறையில் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியாயமற்ற முறையில் வந்து பண்ணுறது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸாக. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிசஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், ஸோ தப்பான கருத்தை வந்து சொல்கிறது, ஸோ தப்பானதை வந்து பிரதிநிதிப்படுத்துவது, ஓகேவா. ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா பிரதிநிதிப்படுத்துவது. ஸோ வென் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் நாட் ஆஃப் ஸ்டேட்டட் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆர் கிரேட். ஸோ அவங்க விற்கிற அந்த பொருட்கள் வந்து கரெக்டான குவாலிட்டி இருக்காது. அப்புறமா வந்து யூஸ் பண்ண பொருட்களை புதுசாக வந்து ரினோவேட் பண்ணி அதை வந்து புதுசு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது, ஓகேவா. ஓல்டு ஒன்னா அப்படியே வந்து புதுசாக்கி அதை புதுசு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது. அப்புறமா வந்து என்னென்னா வென் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டூ நாட் ஹேவ் த கிளைம்டு யூஸ்ஃபுல்னஸ் ஆர் பெனிஃபிட். அதாவது இப்போ ஏதாச்சும் பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாரண்டி ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாரண்டி வரைக்கும் அது இல்லாமல் ஒரு 2 daysலேயே அது வந்து நாசமாயிடுச்சுன்னா அது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் தான். வென் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் டூ நாட் ஹேவ் த கிளைம்டு வாரண்டி ஆர் கேரண்டி.
சொன்னேன் இல்லையா அதான். அண்ட் ஆல்சோ வந்து அந்த ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த ரேட் அப்படின்னு. ஸோ அது வந்து தப்பாக இருந்தாலும் அது வந்து அன்ஃபேர் ட்ரேடு. அதே மாதிரி கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து unfair trade. Selling goods which do not fall within the safety standards set up by competent authorities. ஸோ அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டுக்குள்ளாடி இல்லாமல் ஏதாச்சும் குட்ஸை வந்து அவங்க விற்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து unfair. Hoarding or destroying goods with the intention of raising the cost of these or similar goods manufactured in greater number so as to manipulate higher prices. ஸோ வந்து இருக்கிற பொருட்களை வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ராய் பண்ணுறது. சரியா? ஸோ எதுக்காக அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. Manufacturing or offering spurious goods or adopting deceptive practices in the provision of services. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து மோசமான வந்து ஒரு பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறது, ஸோ ஏமாற்றி வந்து அந்த பொருட்களை வந்து விற்கிறது. ஓகேவா, அது வந்து இதுக்கு கீழே தான் வருது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டூ யூ நோ பார்த்துக்கோங்க. சில இதில் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, திரும்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் கொடுத்த காசு அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ண முடியாது. குட் ஒன் சோல்ட் வில் நாட் பி டேக்கன் பேக். ஸோ நாங்கள் வந்து விட்ட பொருளை வந்து திரும்ப வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்குள்ளாடி தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு லீகல் வெயிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இட் இஸ் a group of laws enacted to protect the rights of consumers. ஸோ அந்த நுகர்வோரோட ரைட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு லா வந்து கொண்டு வந்தது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கன்சியூமர்ஸுக்கு வந்து அவங்களோட அந்த நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கன்சியூமரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் ஆர் a form of government regulation that aim to protect the rights of consumer. ஸோ கன்சியூமர்ஸோட ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்த கன்சியூமர் ஒரு லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு தெரிகிறது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் கவர்மெண்ட் வந்து ரெண்டெண்ணம் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா TRAI அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா IRDAI. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காகுது. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இஸ் லிங்க்டு டு த ஐடியாஸ் ஆஃப் கன்சியூமர் ரைட் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் விச் ஹெல்ப்ஸ் கன்சியூமர் மேக் பெட்டர் சாய்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கெட் ஹெல்ப் வித் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நுகர்வோர் வந்து என்னென்னா இந்த ப்ரொடெக்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அந்த கன்சியூமரோட ரைட்ஸை வந்து லிங்க் பண்ணி அவங்களோட ஐடியாஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன். ஸோ இதனால் என்னென்னா இந்த ஐடியாஸ் அண்ட் இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷனால் இந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து அந்த மார்க்கெட் பிளேஸில் என்னெல்லாம் சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ அதர் ஆர்கனைசேஷன் தட் ப்ரொமோட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இன்க்ளூட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா. இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டெண்ணம் கொடுத்துருக்காங்க, TRAI அண்ட் IRDAI. ஸோ தமிழில் இருக்கவங்க நீங்கள் TRAIயோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா. TRAI டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்புறமா வந்து IRDAI அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கன்சியூமர் ரைட்டுக்கு வந்து 8 பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பேசிக் கன்சூமர் ரைட்ஸ், அதாவது 8 அடிப்படை கன்சூமரோட அந்த உரிமைகள். ரைட்ஸ் அப்படின்னா உரிமைகள் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நீட்ஸ், அதுக்கான ஒரு ரைட்ஸ். அதுக்கப்புறமா சேஃப்டி வந்து முக்கியம். அப்புறமா இன்ஃபர்மேஷன், அதோட ரைட்ஸ். அப்புறமா ரைட் டு சூஸ், ஸோ அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான அந்த ரைட். அப்புறமா ரைட் டு ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைட் டு ரீட்ரஸ். ஸோ இந்த ரீட்ரஸ் அப்படின்னா என்னது, குறை தீர்க்கும் அந்த உரிமை. அதுக்கப்புறமா கன்சியூமர் எஜுகேஷன், அவங்களோட அந்த கல்வி, அதுக்கான அந்த உரிமை. அதுக்கப்புறமா ஹெல்த்தி என்விரான்மெண்ட், ஸோ அதோட ரைட்ஸ். ஓகேவா. இதுதான் வந்து 8 பேசிக் கன்சியூமர் ரைட்ஸா. ஸோ பேசிக் நீட்ஸ், சேஃப்டி, இன்ஃபர்மேஷன், சூஸ், ரெப்ரசன்டேஷன், ரீட்ரஸ், கன்சியூமர் எஜுகேஷன், ஹெல்த்தி என்விரான்மெண்ட்.
அப்புறமா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கோப்ரா ஓகேவா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த இயர் இம்பார்ட்டன்ட், ஸோ இதை வந்து மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து 1986 எனாக்ட் பண்ணாங்க இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எனாக்ட் பண்ணாங்க. It makes for the establishment of consumer councils and other authorities for the settlement of consumers' grievances and for matter connected therewith. The act was passed in Assembly in October 1986 and came into force on December 24, 1986. ஓகேவா, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா அவங்களோட அந்த குறைகள் இருக்கும் இல்லையா, ஏதாவது கிரீவன்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குறைகளை வந்து தீர்க்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கோப்ரா ஓகேவா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இது வந்து அக்டோபர் 1986 வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா December 24, 1986 ஓகேவா. ஸோ இந்த கோப்ரா அப்படிங்கிறது தான் வந்து மேக்னா கார்ட்டா இந்த ஃபீல்ட் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார் செக்கிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், டிஃபெக்ட்ஸ் இன் குட்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ் அஸ் ஃபார் இந்தியா இஸ் கன்சர்ன்ட். ஸோ இந்த கோப்ரா அதாவது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னா கார்ட்டா, அதாவது வந்து மகா சாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கன்சூமருக்கான ஒரு மகா சாசனம் அப்படின்னா இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். ஸோ இது வந்து என்ன செக் பண்ணும், ஏதாவது நியாயமற்ற முறையில் ஏதாவது ட்ரேடு ப்ராக்டிஸ் நடந்திருக்கா, இந்த குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த பொருட்களில் வந்து ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் லீட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வைட் ஸ்ப்ரெட் நெட்வொர்க் ஆஃப் கன்சூமர் ஃபோரம்ஸ் அண்ட் அப்பலேட் கோர்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ கன்சூமர் கோர்ட்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த கோப்ரா ஆக்ட் மூலமாக தான் இந்த மாதிரி வந்து நிறைய வர ஆரம்பிச்சுது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறமா இந்த கன்சூமர் கோர்ட்ஸ் எல்லாமே. இட் ஹாஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்பேக்டட் ஹவு பிஸ்னஸ் அப்ரோச் கன்சூமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஹாஸ் எம்பவர்ட் கன்சூமர் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து நுகர்வோர் வந்து பாதுகாப்பு தானே, ஸோ நம்ம ஏதாச்சும் பொருட்கள் வாங்கினோன்னா நமக்கு வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ கரெக்டான வந்து எல்லா இது இருக்கணும். ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதுக்கு கரெக்டான ரீசன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஸோ நம்ம கன்சூமர் கோர்ட்டில் போய் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நியூஸ் பேப்பர்லாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த நேஷனல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டு இன்க்ரீஸ் கன்சூமர் அவேர்னஸ். ஸோ இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் வந்து எங்கே எல்லாமே வந்துருக்கு, நேஷ்னல் லெவலில் இருக்குது, ஸ்டேட் லெவலில், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த கன்சூமரோட அவேர்னஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அந்த விழிப்புணர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. டு இன்க்ரீஸ் அவேர்னஸ் ஆஃப் கன்சூமர் தேர் ஆர் மெனி கன்சூமர் ஆர்கனைசேஷன் அண்ட் என்ஜிஓஸ். ஸோ அவங்களோட அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கன்சூமர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் ஏஜென்சி. ஸோ இந்த கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸல் ஏஜென்சி அப்படின்னா இந்த கன்சியூமர் அப்படின்னா என்ன, நுகர்வோர் இல்லையா. ஸோ இந்த நுகர்வோரோட குறை தீர்க்கும் ஒரு ஏஜென்சி முகவராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன், அதாவது வந்து தேசிய நுகர்வோர் குறை தீர்க்கும் கமிஷன்ஸ் ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேசிய அளவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது வந்து 10 மில்லியன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சுக்கான அந்த அந்த அமௌண்ட்டுக்கான அந்த இதை வந்து கேஸை வந்து நடத்துவாங்க ஓகேவா. இட் டீல்ஸ் வித் மேட்ரு ஆஃப் மோர் தென் 10 மில்லியன். ஸோ 10 மில்லியனுக்கு மேலே இருக்கிற அந்த கேஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அந்த நேஷ்னல் கன்சூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன் வந்து நடத்தும். அதுக்கப்புறமா வந்து இந்த 10 மில்லியனுக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன். ஸோ மாநிலத்தில் அமைக்கப்பட்ட இந்த குறை தீர்க்கும் ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நடத்துவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 மில்லியன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 மில்லியனுக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறத வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் ஃபோரம், அதாவது டிஸ்ட்ரிக்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்க, ஸோ அது வந்து அந்த குறை தீர்க்கும் முகமை. ஸோ அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறது இந்த 2 மில்லியன்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த கேசஸ் ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2019 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986, இது வந்து ஓல்டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஓகேவா.
ஸோ இந்த 1986 வந்தது ஓல்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்டில் வந்து கொஞ்சம் திருத்தங்கள் எல்லாமே மேற்கொண்டு அது திரும்ப 2019 வந்து திரும்பவும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் இன் ஆகஸ்ட் 2019 பாஸ் த லேண்ட்மார்க் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் பில் 2019. ஓகேவா, 1986 அப்புறமா கொஞ்சம் அதில் திருத்தங்கள் மேற்கொண்டு 2019 அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து அதே தான், அந்த கன்சூமருக்கு வந்து டைம்லி அண்ட் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கரெக்டான டைமுக்கு வந்து அந்த என்னது கரெக்டாக அந்த குறையை வந்து தீர்க்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து அவங்கள அந்த கன்சூமருக்கு இதை வந்து செட்டில் பண்ணுறது. ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து செட்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இருக்கிற ஹைலைட்ஸ் என்ன, அதாவது புதிய ஆக்ட் இருக்கு இல்லையா 2019. ஸோ இதில் இருக்கிற ஹைலைட்ஸ் வந்து என்ன, e-commerce transaction. The new act has widened the definition of consumer. The definition now include any person who buys any goods, whether through offline or online transaction, electronic means, teleshopping, direct selling, or multi-level marketing. ஸோ இந்த மாதிரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஓகேவா. ஸோ ஏதாச்சும் பொருட்கள் வாங்குகிற எல்லாருமே வந்து இந்த இ-காமர்ஸ் ட்ரான்சாக்ஷனில் இருக்காங்க, அந்த ஆக்ட் படி அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பெக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன். Revised pecuniary limits have been fixed under the new act. Accordingly, the district forum can now entertain consumer complaints where the value of goods or services paid does not exceed Indian rupees 10 million. The state commission can entertain dispute where such values exceeds 10 million but does not exceed 100 million, and the national commission can exercise jurisdiction where such value exceed 100 million. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 10 மில்லியன் அப்புறமா 10 மில்லியனுக்கு மேலே இருக்கிறது வந்து சென்ட்ரல் பார்ப்பாங்க, 10 மில்லியனுக்கு கீழே இருக்கிறது வந்து ஸ்டேட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் 2 மில்லியன் வரைக்கும் இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் பார்ப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, 100 மில்லியனுக்கு மேலே இருக்கிறத வந்து அந்த சென்ட்ரல் கமிஷன் வந்து நேஷ்னல் கமிஷன் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த 100 மில்லியன் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த 10 மில்லியன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ஸ்டேட் கமிஷன் வந்து என்ன அப்படின்னா 10 மில்லியனுக்கு மேலே வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, 10 to 100 மில்லியன் வரைக்கும் பார்க்குறது வந்து ஸ்டேட்டு. 100 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து நேஷ்னல். அப்போது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பார்ப்பாங்க, 10 மில்லியன் வரைக்கும் உள்ளது பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து 10 மில்லியன் வரைக்கும், 10லேருந்து 100 மில்லியன் வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்டேட்டு. 100க்கு மேலே போச்சுன்னா அது வந்து என்னது சென்ட்ரல் நேஷ்னல் கமிஷன் வந்து பார்ப்பாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. Next, e-filing of complaints. The new act contain enabling provision for consumer to file complaints electronically and for hearing or examine parties through video conferences. ஸோ நம்ம வந்து கன்சூமர் அந்த கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஃபில்லிங் அதாவது நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஃபில் பண்ணி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறது ஃபில்லிங். ஓகேவா, அப்படின்னா காமர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எலக்ட்ரானிக் ஃபில்லிங், ஃபில்லிங் அப்படின்னா. ஸோ ஃபில்லிங் வந்து என்னென்னா சேவை மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளைண்ட்ஸை ஃபில் பண்ணி அனுப்பலாம். ஸோ எலக்ட்ரானிக்கலி வி கேன் ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ் எலக்ட்ரானிக்கலி. ஸோ ஏதாச்சும் ஹியரிங் அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. So in the new act proposes the establishment of regulatory authority known as Central Consumer Protection Authority. So in the new act 2019 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆக்ட் வந்து சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது பார்த்துக்கோங்க, CCPA. ஸோ இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் வைட் பவர்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. It will have an investigation wing headed by a Director General which may conduct inquiry or investigation into consumer law violation. ஸோ இந்த கன்சூமர் லா வயலேட் பண்ணவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் வந்து டைரக்டர் ஜெனரல். ஓகேவா, ஸோ இன்வெஸ்டிகேஷன் குழு வந்து இருப்பாங்க. ஸோ இந்த நியூ ஆக்டில் வந்து சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தேவையற்ற விளம்பரம், பொய்யான வாக்குறுதி, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ த நியூ ஆக்ட் இன்ட்ரொடியூசஸ் எ specific broad definition of unfair trade practices which also include sharing of personal information given by the consumer in confidence unless such disclosure is made in accordance with the provision of any other law.
ஸோ இதில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா கன்சியூமர் வந்து அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும், அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து ஏதாவது கேஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெனாலிட்டிஸ் ஃபார் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சிசிபிஏனா நம்ம பார்த்தோம்ல, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி மே இம்போஸ் எ பெனாலிட்டி ஆஃப் அப் டு இந்தியன் ருப்பீஸ். ஓகேவா. ஸோ என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இப்போ ஏதாவது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ இப்போ வந்து மெயினாக இருக்கிறது வந்து என்னென்னா, இந்த வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ இது வந்து மேபி வந்து குறையலாம் ஆர் வந்து குறையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடிங் பண்ணாங்க அப்படின்னா, கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் ருப்பீஸ் 10 lakh வரைக்கும் என்ன கொடுப்பாங்க, இந்த பெனாலிட்டி ஓகேவா, அபராதம் வந்து விதிப்பாங்க. The CCPA may also sentence them to imprisonment for 2 years for the same. ஸோ இதுக்காகவே 2 வருஷம் ஜெயிலு, 10 லட்சம் வந்து பெனால்ட்டி இருக்குது ஓகேவா இதுக்காகவே. அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஏ சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ் த ஃபைன் மே பி எக்ஸ்டெண்ட். ஸோ திரும்பவும் இந்த மாதிரி வந்து அஃபென்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபைன் இருக்கு இல்லையா 10 லட்சம் அப்படிங்கிறது 50 லட்சமாக மாறிடும். அண்ட் அந்த 2 வருஷம் அப்படிங்கிற ஜெயில் வந்து 5 வருஷமாக மாறிடும். The CCPA can also prohibit the endorser of a misleading advertisement from endorsing that particular product or service for a period of up to 1 year. ஸோ அந்த 1 year வரைக்கும் அது தடை விதிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இப்போது திரும்பவும் அதே மாதிரி வந்துச்சுன்னா அந்த 1 year தடை வந்து 3 year வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கான தடை வந்து இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்சூமர் கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் கன்சூமர் கோர்ட்ஸ் எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன். ஸோ இது நேஷனல் லெவலில் இருக்கிறது. ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து it is a quasi-judicial commission in India which was set up in 1988 under the Consumer Protection Act 1986. இதோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லி. இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ இந்த நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன் வந்து 1988 வந்து செட்டப் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அண்டர் த ஆக்ட் வந்து என்னது, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதோட கமிஷனை வந்து ஹெட்டட் பை அ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் இதோட ஹெட். அதுக்கப்புறமா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா இட் கிளைம் இஸ் above 20 lakh but up to 1 crore. The state commission also has a appellate jurisdiction over the district forum. A state level court work இதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லெவல் கோர்ட் வந்து ஸ்டேட் லெவலில் தான் இருக்கும், ஆனால் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்க்கு மேலே இதுக்கு அதிகாரம் இருக்குது. இது வந்து 20 லட்சம் வரைக்கும் உள்ள அந்த இதை வந்து நம்ம கேஸை வந்து எடுத்து நடத்தும் ஓகேவா. அந்த காம்பன்சேஷன் 20 lakhs வரைக்கும் 20 lakhs வரைக்கும் இல்லை 20 lakhsக்கு மேலே அண்ட் 1 crore வரைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் ஃபோரம் வந்து 20 lakhs வரைக்கும். அண்டு இங்கே வந்து காம்பன்சேஷன் 20 lakhs வரைக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நேஷ்னல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1988 அண்ட் இதோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லி. இதோட ஹெட் வந்து யார் அப்படின்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸ்டேட்டுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ ஸ்டேட் வந்து 20 lakhsலேருந்து 1 crore வரைக்கும், டிஸ்ட்ரிக்ட் வந்து அப் டு 20 lakhs. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸு ஃபர்ஸ்ட் வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, அப்புறமா வந்து லீகல் மெட்ராலஜி ஆக்ட் ஓகேவா, லீகல் மெட்ராலஜி ஆக்ட். ஸோ இது வந்து 2009. அப்புறமா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் BIS மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த BIS ஆக்ட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து 1986. அப்புறமா அந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் வந்து 1955. எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் வந்து 1955. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் வந்து 1980. ஸோ இந்த ஆக்ட் அந்த வருஷம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. BISக்கும் கோப்ராவுக்கும் வந்து என்னென்னா சேம் தான் 1986. லீகல் மெட்ராலஜி வந்து 2009. எசென்ஷியலாக இருக்கிறது வந்து 5 ஐட்டம் 1955 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது 1980 ஆக்ட் ஓகேவா. ஸோ அண்ட் ஃப்ரம் வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின்ஸ், இந்த கன்சூமர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சூமர் டே இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து வேர்ல்டு கன்சூமர் டே அண்ட் நேஷ்னல் கன்சூமர் டே அப்படின்னு 2 டே இருக்குது. ஸோ இந்த 2 டேயும் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.